ஓவராக உலக வாழ்க்கையில் போயிடாது. உலக வாழ்க்கையை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்து, விலகு. இந்த சரீரம் என்னது, பகதா புண்ணிய பண்ணேன கிரீத்தேயம் காயனௌஸ்துவயா பாரம் துக்கோததேர் கந்தும் தர யாவன்ன பித்தியதே. பெரும் புண்ணியம் என்கிற பணத்தை கொடுத்து உடம்பு என்கிற படகை துயரம் சம்சாரம் என்கின்ற கடலை தாண்டுவதற்காக வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய். இந்த உடலாகிய படகு உடைந்து போவதற்குள் நீ துன்பமாகிய கடலை கடந்து விடு அப்படி சொல்லியிருக்கு. ஆகையினால இதுலேயே இது பெர்மனெண்ட் இல்லை, நம்ம இங்கேயே உட்கார்க்க முடியாது. சோறு கண்ட இடம் சொர்க்கலோகம், கஞ்சி கண்ட இடம் கைலாசம்தான். அப்படியே இதிலே ஸ்டக்காக முடியாது, அது கூடாதுங்கிறது தான் அர்த்தம். அதில் இந்த என்னென்னா இதனுடைய சாரம் என்னென்னா, இந்த உண்மையை அறியவில்லை என்றால் நீ சம்சாரத்திற்கு அடிமையாகி விடுவாய். பயப்படாதீங்க. சம்சாரம்னா என்ன? சம்சாரம்னா மறுபடியும் மறுபடியும் பறக்கிறது. ஆகையினால இந்த உண்மையை உணரவில்லை என்றால் நீ பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபட முடியாது. ஆகவே இந்த உலக வாழ்க்கைக்கு நீ அடிமையாக கூடாது. இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நீ விடுபட வேண்டும். யான் எனது எனும் செருக்கை அறுத்து வானோர்க்கும் உயர்ந்த உலகத்தை நீ பெற வேண்டும். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.